வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு ஹெல்த்அப்ஸ் சேனல். இந்த பதிவில் நாம் கருவேப்பிலை குழம்பை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கருவேப்பிலை குழம்பு செய்கிறதுக்கு சின்ன வெங்காயம் ஒரு 25 உரித்து எடுத்து வச்சுக்கலாம். பூண்டு பல் ஒரு 25 உரித்து எடுத்து வச்சுக்கலாம். தக்காளி 2, புளி ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு ஊற வச்சு எடுத்து வச்சுக்கலாம். கருவேப்பிலை குழம்பு செய்கிறதுக்கு நம்ம ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணுவோம். அந்த பேஸ்ட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கேஸ் ஸ்டவ் பற்ற வச்சுட்டு ஒரு பேன் போட்டலாம். பேன் சூடாயிட்ட உடனே 3 டீஸ்பூன் முழு தனியா, மிளகு 1 டீஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், வெந்தயம் 1/4 டீஸ்பூன், வரமிளகாய் காரமான வரமிளகாய் ஒரு 3 ஆட் பண்ணியிருக்கேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் குறைக்கவோ கூட்டவோ செஞ்சுக்கலாம். 1 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு இதை எல்லாத்தையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்ததை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இந்த பேனை திரும்ப கேஸ் ஸ்டவ்வில் போட்டு 5 டீஸ்பூன் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு கைப்பிடி கருவேப்பிலையை எண்ணெயில் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். கருவேப்பிலை வறுத்து எடுத்ததையும் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சதோடு சேர்த்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இது இப்படியே இருக்கட்டும். கருவேப்பிலை வறுத்தெடுத்த ஆயில் அப்படியே இருக்கட்டும். அதுலேயே நம்ம குழம்பு தாளிச்சிக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம். வெந்தயம் பொரிஞ்ச உடனே 2 கருவேப்பிலை போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு 25, பூண்டு பல் ஒரு 25 நம்ம எடுத்து வச்சு அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிட்டு தக்காளியும் சேர்த்துடலாம். தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்கிட்டு ஏற்கனவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பேஸ்ட்டை எடுத்து ஆட் பண்ணிடலாம். பேஸ்ட்டை நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடலாம். இப்போ நம்ம ஊற வச்ச புளியை கரைச்சிட்டு ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். புளி கரைசலை குழம்புல ஆட் பண்ணிக்கலாம். புளி தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு உப்பு திட்டம் பார்த்துக்கலாம். உப்பு திட்டம் பார்த்துட்டு பேன் லிட்டு போட்டு மூடிடலாம். ஒரு 5 to 6 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா குழம்பு நல்லா கொதித்து எண்ணெய் திரிஞ்சு இப்படி வெளியில் வந்திருக்கும். இது கரெக்டான பதம். இப்போ நம்ம இறக்கிடலாம். இந்த கருவேப்பிலை குழம்பு சாதத்துக்கு, இட்லிக்கு, தோசைக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த குழம்புல இருக்கிற சின்ன வெங்காயமும் பூண்டும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதை அப்படியே எடுத்து சாப்பிடவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ சுவையான மருத்துவம் குணம் நிறைந்த கருவேப்பிலை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. தமிழ் சித்த மருத்துவத்தில் இந்த பெரும்பாலான நோய்க்கு இந்த கருவேப்பிலையை ஒரு தீர்வாகவே சொல்லியிருக்காங்க. அதனால தான் நம்ம முன்னோர்கள் இதை நம்ம சமைக்கிற எல்லா சாப்பாட்டிலுமே சேர்க்கறதுக்கு ஒரு வழியை வகுத்திருக்காங்க. உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு சொல்லணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். கண்டினியூஸாக இதை மாதிரி நல்ல விஷயங்களை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி.